ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கங்குவா திரைப்படத்தில் நம்ம சூர்யா மற்றும் பாபி தியோலை விட கார்த்தி அவர்களோட என்ட்ரன்ஸ் மற்றும் அவர் வர சில பல சீன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் வந்து பங்கம் பண்ணிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். சும்மா தேட்டரே வந்து தெறிக்க விட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கார்த்தி அவர்களோட சீன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் முழு நீளமாக வந்து சொல்ல, கார்த்தி அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய சீன்ஸு ஒரு கதாபாத்திரமே நடிச்சிருக்காரா இல்லை கேமியோ பண்ணிருக்காரா அப்படின்லாம் வந்து சொல்ல. ஏன்னா வந்து அது ஒரு சஸ்பென்ஸு படம் வந்து நீங்கள் தியேட்டரில் பார்த்தா ரொம்ப வந்து த்ரில்லிங்காக இருக்கும். சும்மா வேறு லெவலான சம்பவம் பண்ணிருக்காரு, அது மட்டும் உண்மை. ஸோ படத்தை பார்த்தாச்சு. கார்த்தி அவர்களோட சீன்ஸ் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் கார்த்தி அவர்களோட என்ட்ரன்ஸு வேறு லெவலில் இருக்குது. ஸோ கார்த்தி அவர்களும் வந்து நம்ம சூர்யா மாரி பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டில் வராரா அப்படின்றது வந்து நீங்கள் தியேட்டரில் வந்து பொறுத்து பாருங்கள். பட் கார்த்தி அவர்கள் வந்து இந்த 1001 என் மேலே ஆசைதான் ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, இந்த சைடில் ரீமாசன், இந்த சைடு ஆண்ட்ரியா இருப்பாங்க பாருங்கள். அந்தமாரி சீன்லாம் வந்து ஒரு காட்சியில் வந்து சூப்பராக வந்து இருக்கும். கார்த்தி அவர்களை பார்த்தா காஷ்மீரா படத்தில் வர வில்லன் வந்து அதில் மொட்டையாக இருப்பார். ஸோ இதெல்லாம் முடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு வேறு லெவல் லுக்கில் வந்து இருப்பார் நம்ம கார்த்தி அவர்கள். மொத்தத்தில் கார்த்தி அவர்கள் வர சீன்ஸு நம்ம பாபி டியோல் மற்றும் சூர்யா அவர்களே வந்து மெஞ்சிருச்சு. அந்தளவுக்கு வந்து வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியாக வந்து பண்ணிருக்காரு அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. நிறைய பேர் வந்து கார்த்தி அவர்கள் வந்து திரைப்படத்தில் வந்து கேமியோ பண்ணிருப்பாங்க. ஸோ கங்குவா திரைப்படத்துக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தை நடிச்சிருக்காங்க. ஸோ நிறையா வந்து ரூமர் மாரி போயிட்டு இருந்துச்சு. பட் கார்த்தி அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அது கேமியோவா இல்லை ஒரு கதாபாத்திரமே நடிச்சிருக்காரா அப்படின்றது தேட்டரில் வந்து பாருங்கள். தேட்டரில் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக வந்து இருக்கும். ஸோ ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க, கார்த்தி அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு. நம்ம இந்த வீடியோவில் ஓரளவு வந்து ரிவீல் பண்ணலாம், ஓரளவு வந்து ஹைப் பண்ணலாம். பட் முழுசாக வந்து சொன்னால் இந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு உங்கள் யாருக்குமே வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக இது இருக்காது, ஒரு ஆர்வம் கியூரியாசிட்டி இருக்காது. ஸோ அதனால தான் நீங்கள் படத்தை பாருங்கள். நம்ம படத்தை பார்த்துட்டு கார்த்தி அவர்களோட சீன்ஸை பார்த்து ரொம்ப வந்து மிரண்டு போயிட்டேன். ஸோ அந்தளவுக்கு வந்து வேறு லெவலில் ஒர்த்தாக வந்து நடிச்சிருக்காரு. ராலெக்ஸ், அதாவது இந்த எல்சியில் தான் வந்து நம்ம ராலெக்ஸும் டில்லி வந்து கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா கங்குவா திரைப்படத்திலே வந்து இருக்குது. இவங்களோட காட்சிகள்லாம் அந்தளவுக்கு நம்ம டைரக்டர் சிறுத்தை சிவா அவர்கள் வந்து வேறு லெவலில் மாஸ் காட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பற்றி இணைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இந்த கங்குவா திரைப்படம் இன்னைக்கு நவம்பர் 14 மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட நிறைய ஸ்க்ரீன்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் நார்த் இந்தியா சைடில் நிறைய மல்டிப்ளெக்ஸ்லாம் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அந்தளவுக்கு. ஸோ ரொம்ப ப்ரமோஷன்லாம் பண்ணி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில் வந்து தூண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் படக்குழுவினர். ஸோ அந்தளவுக்கு இந்த திரைப்படம் நல்ல ஒரு விஎஃப்எக்ஸ் நல்ல ஒரு ட்ரீட் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு வரலாற்று சார்ந்த படம். ஸோ சூர்யா பாபி தியோல் அவங்க ஒரு ரிலேஷன் மாரி. ஸோ ஆட்சி அந்த ஆளுமை யார் வந்து ஆள்றது அப்படின்றதான் இந்த திரைப்படத்தோட கதை மாதிரி. ஸோ நம்ம திஷா பட்டானி இந்த திரைப்படத்தில் வந்து நல்லா வந்து நடிச்சிருக்காங்க. அதேமாரி அவங்களுக்கு கவர்ச்சி, ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாரி கொடுத்துருக்காரு நம்ம சிவா அவர்கள். அதே போல் இந்த திரைப்படத்தில் சூர்யா அவர்கள் வந்து சொல்லவே தேவையில்ல, மிரட்டி வச்சுருக்காரு. பாஸ்ட்லேயும் சரி ப்ரெசன்ட்லேயும் சரி சும்மா வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணிருக்காரு நம்ம ஆக்டர் சூர்யா அவர்கள் இந்த திரைப்படத்தில். அதே போல் சூர்யாவுக்கு பக்கபலமாக ஒரு கேமியோ அல்லது ஒரு கேரக்டர் மாரி நம்ம கார்த்தி அவர்களும் வந்து மிரள வச்சுருக்காங்க. ஸோ மக்கள் மத்தியில் நம்ம கார்த்தி அவர்களுக்கும் இந்த திரைப்படம் மூலயமா ஒரு நல்ல ஒரு பேர் வந்து இருக்கும். அண்ணன் மற்றும் தம்பி ஆல்ரெடி வந்து கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்தில் ஒரு சில காட்சிகள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் அதுக்கு ஆப்போசிட்டான காட்சிகள்லாம் வந்து இருக்குது கங்குவா திரைப்படத்தில். ஸோ சிறுத்தை சிவா அவர்கள் டைரக்ஷனில், தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் இசையில், ஞானவேல் ராஜா அவர்கள் தயாரிப்பில் கங்குவா திரைப்படம் 300 350 கோடிக்கு மேலே பட்ஜெட்டில் பொருட்செலவில் உருவாகி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்து திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாருமே இந்த திரைப்படத்தை தேட்டரில் வந்து பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைங்க. எப்படி தெலுங்கில் RRR, அதேமாரி பாகுபலி, கன்னடத்தில் வந்து KGF, நம்ம தமிழில் இந்த கங்குவா திரைப்படமும் 1000 கோடிக்கு மேலே வசூல் செய்யணும் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வசூல் செஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உள்ளவங்களுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.